ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, திரு சீமான் அவர்கள் பேசலாம் என்ன? சாட்டை துரைமுருகன் பேசினாரு, இடுமாவனம் கார்த்திக் பேசினாரு, துருவன் பேசினாரு, கோவை கார்த்திகா பேசினாங்க, தாரிகா பேசினாங்க, ஃபாத்திமா ஃபர்ஹானா பேசினாங்க, கார்த்திகேயன் பேசினாரு அப்படின்னு சொல்லி தலைமையில பேசினா மட்டும்தான் முக்கியமா என்ன? கட்சியை சேர்ந்தவங்க திரு விஜய் அவர்களை பத்தி தான் பேசினாங்க, திரு விஜய் அவர்களை பத்தி தான் பேசினாங்க, திரு விஜய் அவர்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலும் சொல்லலாம். கரெக்ட் தான். மேல சொன்ன எல்லாருமே திரு விஜய் அவர்களை பத்தி கண்டிப்பாவே பேசினாங்க. ஆனா மேல சொன்ன எல்லாரும் திரு விஜய் அவர்களை பத்தி மட்டும்தான் பேசினாங்க கேட்டீங்கன்னா, திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா அவர் அதிமுக பத்தியும் பேசியிருப்பாரு, திமுக பத்தியும் பேசியிருப்பாரு, பாஜக பத்தி பேசியிருப்பாரு, காங்கிரஸை பத்தியும் பேசியிருப்பாரு. அதே மாதிரிதான் திரு சீமானோட கட்சியை சேர்ந்தவங்களும் மற்ற எல்லாரையும் பேசுற மாதிரியே திரு விஜய் அவர்களை பத்தி பேசியிருப்பாங்க. வேணும்னா ஒரு படி அதிகமா திரு விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தாலும் பேசியிருக்கலாம். ஆனா திரு சீமான் அவர்களும் நாற்பது கட்சியை சேர்ந்தவங்களும் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது திரு விஜய் அவர்களை மட்டும்தான் தாக்கி பேசினாங்க அப்படின்றது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே உண்மை இல்லை. ஏன்னா திரு சீமான் அவரோட வார்த்தையிலிருந்தே சொன்னோம்னா திரு விஜய் அவர்களுக்கு எதிரி இல்ல உதிரி. ஏன்னா திரு சீமான் அவரோட எதிரி யாரு? ABCD எனும் ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே இவங்க 4 பேர் தான் திரு சீமான் அவரோட முதன்மை எதிரிகள். அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல 2 மணி நேரம் பேசுறாருன்னா 1.25 மணி நேரம் அவர் திட்டங்களையும் மற்ற கட்சிக்காரங்களை பத்தி பேசுறதெல்லாம் தவிர்த்துட்டு திரு விஜய் அவர்களை பத்தி பேசுற ஒரு 15 நிமிஷமோ இல்ல ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட்டை மட்டும் இன்ஸ்டாகிராம்ல போட்டதன் மூலமாவே திரு சீமான் அவர்கள் விஜயை மட்டும் எதிர்க்கிறாருன்னு சொன்னா அது கண்டிப்பாவே உண்மையாகாது.